ஒரு குடும்பம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. மனித வாழ்வில் மிக முக்கியமான ஒன்றாக இருப்பது குடும்ப வாழ்வு. எங்கள் புதுப்பித்தருளும் இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்திருக்கிறார். இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக் கொள்ளவும் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தாய் தந்தையை மதிக்கிறார். சீராட்டின் ஞானங்களிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைத்திரு வசனங்கள் 2 முதல் 7 மேலும் 12 முதல் 14 முடிய. பிள்ளைகளை விட தந்தையை ஆண்டவர் மிகுதியாக மேன்மைப்படுத்தியுள்ளார். பிள்ளைகள் மீது அன்னையைக் கொண்ட உரிமைகளை உறுதிப்படுத்தியுள்ளார். தந்தையை மதிப்போர் பாவங்களுக்கு பழுவாய் தேடிக் கொள்கின்றனர். அன்னையை மேன்மைப்படுத்துவோர் செல்வம் திரட்டி வைப்போருக்கு ஒப்பாவார். வாசகமானது கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மிகுந்த கனிதரும் பண்புகளால் அணி செய்ய வேண்டும். மேலும் கணவன் மனைவி பிள்ளைகள் என்று நல்ல குடும்பமாய் ஒருவர் ஏற்றுக்கொண்டு மன்னித்து அன்பு செய்து வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். ஆண்டவருக்கு உகந்த குடும்ப வாழ்க்கை. திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 12 - 21 வரை. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறைமக்கள். எனவே அதற்கு இசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். வாக்குகள் 13 - 15 வரையும் 19 - 23 வரையும். ஞானிகள் திரும்பிச் சென்றபின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்லுவதற்காக தேடப் போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார்.
ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு அடுத்து வருகின்ற ஞாயிறை அடியாம் திருவை திருக்குடும்ப பெருவிழாவாக கொண்டாடி மகிழ்ந்து குடும்பங்களை பொய்த்துணர வாழ்ந்து காட்ட அழைக்கின்ற ஒரு நல்ல நாள் தான் இந்த நாள். இயேசு பிறந்த பிறகு 25ஆம் தேதி அவருடைய பிறப்பு விழா. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு 28ஆம் தேதி மாசில்லா குழந்தையுடைய தினமும் கூட. மாசில்லா குழந்தையுடைய தினம் ஞாயிற்றுக்கிழமை வருவதனாலே திரு அவை அதை கொண்டாடாமல் திருக்குடும்பத்தை இயேசுவை மையமாக கொண்ட பெருவிழாவை இன்றைக்கு கொண்டாட நம்ம நினைக்கிறது. ஆகிய நன்னாளில் குழந்தைகளுக்காக வேண்டிக் கொள்வோம். அடுத்து யூபிலி ஆண்டு இன்னும் ஒரு சில நாட்களில் அடுத்த வாரம் திருக்காட்சி பெருவிழாவோடு நிறைவு பெற இருக்கிறது. 3 அரசுடைய விழாவோடு இந்த அருமையான நாளில் நாம் குடும்பத்தை பற்றி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அதனுடைய ஆசிரியர்கள் எல்லாம் இன்றைக்கு நமக்கு சொல்லுவதுதான். முதலாவது வாசகம் சீராக் இறைவாக்கினருடைய நூலிலிருந்து எடுக்கப்பட்ட நல்லதொரு வாசகம். இந்த வாசகம் இறை ஞானத்தை பற்றி பேசுகிறது. ஞானம் தெரியும், அறிவு தெளிந்த நிலை, உண்மையை சுட்டி காட்டுகின்ற நிலை, கடவுளை காட்டுகின்ற நிலை, மனசாட்சிக்கு விரோதமில்லாத ஒரு நிலை, தனக்கும் பிறருக்கும் தீமை விளைவிக்காத ஒரு நிலை. இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடமாக. அவர் பாடுபட உருவடிந்து தமக்கு அளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து
மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் மறைவுகள் அவரது மாட்சியின் பிறப்பால் திருக்குடும்பங்களை திருக்குடும்பங்களாக மாற்றுகின்றார். அவருடைய தொடர்ந்த ஆசி குடும்பங்களில் இருக்கின்ற இருளை அகற்றி நற்பண்புகளை வளர்த்தி அவர்கள்